Hello engineers, welcome back to my channel. Maximum and minimum another one example. So question என்ன அப்படின்னா sin x into 1 plus cos x. இந்த ஃபங்க்ஷன் வந்து மேக்ஸிமம் ப்ரூவ் பண்ணணும். எந்த பாயிண்ட்ல அப்படின்னா x is equal to pi by 3 ல நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ செக் பண்ணி பார்த்துலாமா? ஸோ ஸ்டெப் 1 என்ன? To find critical value, critical point. ஸோ இப்படி என்ன எடுத்துக்கலாம்? To find critical point. ஸோ given function எடுத்துக்கோங்க. f of x equal to sin x 1 plus cos x இந்த ஃபங்க்ஷனை டிஃபரன்ஷியேஷன் பண்ணணும். ஓகேங்களா? f dash of x. ஸோ இங்கே மல்டிபிகேஷன் இருக்கு. ஓகேங்களா? டேர்ம் வந்து மல்டிபிகேஷன். அப்போ ப்ராடக்ட் ரூல் அப்ளை பண்ணும். ஓகேங்களா? நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணேன்னா sin x வச்சுக்கிறேன். இந்த 1 plus cos x டெரிவேஷன் பண்ணணும். 1 டிஃபரன்ஷியேஷன் பண்ணோம்னா 0 பிளஸ் cos x டிஃபரன்ஷியேஷன் பண்ணோம்னா மைனஸ் sin x வரும். பிளஸ் இப்போ 1 plus cos x வச்சுக்கோங்க. sin x டிஃபரன்ஷியேஷன் பண்ணணும். sin x டிஃபரன்ஷியேஷன் பண்ணோம்னா cos x. மல்டிப்ளை பண்ணலாமா? So sin x into sin x minus sin square x. So இங்க 1 into cos x plus cos x. cos x into cos x cos square x. So இந்த டேர்ம்ல இந்த sin square டேர்முக்கு பதிலா 1 minus cos square x ன்னு எழுதுறேன். by identity rule. ஓகேங்களா? So cos x plus cos square x. இப்போ இந்த மைனஸ் மல்டிப்ளை பண்ணலாமா? minus 1 plus cos square x plus cos x plus cos square x. cos square x add பண்ணோம் அப்படின்னா 2 cos square x. next cos x. so last இந்த minus 1. இப்போ f dash of x ஓட வேல்யூ 2 cos square x plus cos x minus 1. so next f dash of x equal to 0 ன்னு எடுத்துக்கிறேன். இப்போ 2 cos square x plus cos x minus 1 equal to 0. இப்போ இதை சால்வ் பண்ணும். இங்க டிரிகோனோமெட்ரிக் டேர்ம் இருக்கனால ரெண்டுலயுமே காமன் வேரியபிள் இருக்கனால let cos x x ன்னு எடுத்துக்கிறேன். cos x x ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்றேன். இப்போ 2x square plus x minus 1 equal to 0. ஸோ நார்மல் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் மாதிரி இருந்துச்சா? இப்போ இதை நார்மலா நம்ம சால்வ் பண்ண முடியுமா? இப்போ டிகிரி இதோட டிகிரி பார்த்தோம்னா ஹையஸ்ட் பவர் 2 இருக்கனால டிகிரி 2. ஸோ கால்சியில் சப்ஸ்டிட்யூட் பண்றதுனால கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். டிகிரி வந்து 2 ax square plus bx plus c. இப்போ a ஓட வேல்யூ 2, b ஓட வேல்யூ 1, c ஓட வேல்யூ -1. இப்போ இதை கால்சியில் சால்வ் பண்ணிடலாமா? இப்போ கால்சி எடுத்துக்கோங்க. ஆன்வர்ட் நம்பிக்கோங்க. எப்பவுமே சிப்டமிக்கு மோடு 3 ஈக்குவல் கால்சியை ரீசெட் பண்ணிடணும் எப்பவுமே. ஓகே. ஸோ இங்க ஈக்குவேஷன் கொண்டு போகணும். அதுக்கு மோட 3 டைம்ஸ் கிளிக் பண்ணுங்க. 1 2 3 ஈக்குவேஷன் வரும் 1. ஸோ அன்னோன் வரும். அன்னோன் கிடையாது. டிகிரி சைடு பட்டனை கிளிக் பண்ணோம்னா டிகிரின்னு வரும். ஸோ இங்க டிகிரி என்னது 2. இப்போ டிகிரி 2 கிளிக் பண்ணுங்க. a ஓட வேல்யூ 2 ஈக்குவல், b ஓட வேல்யூ 1 ஈக்குவல், c ஓட வேல்யூ -1 ஈக்குவல். ஓகேங்களா? ஆன்சர் 0.5. இப்போ பாயிண்ட்ல இருக்கு. இந்த ஃபிராக்ஷனுக்கு மாத்தும். அதுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா சிப்டமிக்கு ab by c 1/2 வந்துருச்சா? அப்ப x ஓட வேல்யூ 1/2. ஓகே. அகைன் ஈக்குவல் கொடுங்க. x ஓட வேல்யூ -1. நம்ம x ஓட வேல்யூ ஃபைண்ட் பண்ணிருக்கோம். இப்போ cos x ஓட வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? இப்போ x க்கு பதிலா cos x equal to 1/2. இங்க cos x equal to -1. இப்போ இதை எப்படி எடுத்துக்கலாம்னா x cos inverse 1/2, இங்க x cos inverse -1. ஓகேங்களா? சோ இதையும் நம்ம கால்சியில ஃபைண்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? எப்படின்றத செக் பண்ணலாம். சோ பேசிக் வேல்யூ என்ன வரும்னா xன்றது cos inverse 1/2. cos x 1/2 எதுல வரும் அப்படின்னா 60 டிகிரில வரும். சோ 60 டிகிரி எப்படி எழுதிக்கலாம்னா pi by 3 ன்னு எழுதிக்கலாம். இங்க x is equal to 180 டிகிரின்னு வரும். x is equal to pi ன்னு எழுதிக்கலாம். ஓகேங்களா? சோ cos pi னா -1, அதனால x is equal to pi. கிளியரா? இப்போ இது எப்படி கால்சியில பண்றது? கால்சியில கொஞ்சம் ஈஸியா செக் பண்ணிக்கலாம். சோ கால்சியில பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் கால்சி எடுத்துக்கலாம். கால்சியில ஆன் பட்டன் அமைக்குங்க. சோ ஈக்குவேஷன் இருக்கனால கால்சியை ரீசெட் பண்ணிக்கோ. சிப்டமிக்கு மோடு 3 ஈக்குவல். சோ ரீசெட் பண்ணதுக்கு அப்புறம் சோ எப்பவுமே செக் பண்ணணும். இது டிகிரிக்கு மாத்தணும். எப்பவுமே கால்சி டிகிரில தான் இருக்கு. இந்த காரணம் பாத்தீங்கன்னா டின்னு. அப்போ கால்சி வந்து டிகிரி மோட்ல இருக்கு. கிளியரா? இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா cos inverse 1/2 டைப் பண்ணணும். ஓகேங்களா? இந்த இருக்கு cos, இதுக்குள்ள cos inverse இருக்கா? அப்ப shift cos. இப்போ cos inverse கிடைக்கும். So bracket 1 divided by 2. So cos inverse 1 divided by 2 அதோட வேல்யூ என்ன அப்படின்னா
60, that means 60 degree. ஓகேங்களா? சோ அதான் நம்ம இங்க ஃபைண்ட் பண்ணிருக்கோம். x is equal to 60 degree எடுத்துருக்கேன். So next அடுத்த வேல்யூ கண்டுபிடிக்கணும். cos inverse minus 1. Shift அமைக்கி cos inverse bracketல minus 1 closed. இதோட வேல்யூ 180. அப்ப x ஓட வேல்யூ 180 degree. ஓகேங்களா? சோ அதான் நான் pi ன்னு எடுத்துருக்கேன். x is equal to pi, 6 degree pi by 3 ன்னு எடுத்துருக்கேன். அப்ப critical point. Critical point என்ன? x is equal to 60 degree equal to pi by 3. Again x is equal to minus 1 equal to pi. இதுதான் நம்மளுடைய critical point. ஓகேங்களா? So இந்த பாயிண்ட double derivative of test சப்ஸ்டிட்யூட் பண்ணனும். ஓகேங்களா? Next step 2. So check the maximum or minimum. So இந்த பாயிண்ட் வந்து maximum பாயிண்டா minimum பாயிண்டா செக் பண்ணனும். क्वेश्चनல இந்த pi by 3 maximum அப்படின்றத செக் பண்ண சொல்லிருக்கேன். நம்ம அதை மட்டும் செக் பண்ணி பார்க்கலாம். So அதுக்கு என்ன பண்ணனும் அப்படினா f dash of x வேணும். So f dash of x என்னது? 2 cos square x plus cos x minus 1. இதான் f dash of x ஓட வேல்யூ. So இதை again derivation பண்ணுங்க. f double dash of x. So 2 first இந்த பவர்ல இருக்கிற ஃபங்க்ஷன் derivation பண்ணுங்க. So cos square x இந்த ஸ்கொயர் derivation பண்ணோம்னா 2 cos x ன்னு கிடைக்கும். டாட். இந்த cos x derivation பண்ணோம்னா minus sin x. Clear? Next cos x differentiation பண்ணீங்கன்னா minus sin x. Next constant differentiation பண்ணோம்னா 0 ன்னு கிடைக்கும். இப்போ இது மூணுமே மல்டிப்ளிகேஷன் டேர்ம்ல இருக்கு. மல்டிப்ளை பண்ணிக்கலாமா? இப்போ 4 cos x sin x. So minus இருக்கனால minus இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கிறேன். இங்க minus sin x. ஓகேங்களா? சோ இதான் நமக்கு f double dash of x. இப்போ இந்த f double dash of x ல இந்த கிரிட்டிக்கல் பாயிண்ட சப்ஸ்டிட்யூட் பண்ணனும். ஓகே? சோ என்ன பாயிண்ட் சப்ஸ்டிட்யூட் பண்றேன்? டிகிரி சப்ஸ்டிட்யூட் பண்றேன். x is equal to 60 degree. That means pi by 3 சப்ஸ்டிட்யூட் பண்றேன். ஓகேங்களா? f double dash of 60 degree. Okay? So இது அப்ப minus 4 cos 60 sin 60 minus sin 60. Okay? இப்போ இதோட வேல்யூ நமக்கு தெரியும். தெரிஞ்சாதான் நம்ம எழுத முடியும். ஓகேங்களா? சோ உங்களுக்கு இந்த மாதிரி வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்றதுல கன்ஃபியூஸ் இருந்துச்சு அப்படின்னா இதையும் நம்ம கால்குலேட்டர்ல சப்ஸ்டிட்யூட் பண்ண முடியும். ஓகேங்களா? சோ இதை எப்படி கால்குலேட்டர்ல சப்ஸ்டிட்யூட் பண்றது? அதையும் பார்த்தலாம். -4 cos alpha close bracket cos x into next sin x sin alpha x. Okay. So next minus sin x minus sin alpha x. Okay. இப்போ என்ன பண்ணணும்? கால்சி கொடுக்கணும். கால்சில என்ன வேல்யூ கொடுக்கணும்? 60 டிகிரி கொடுக்கணும். 60 டிகிரி கொடுத்தோம் அப்படின்னா ஆன்சர் என்ன வருது? நெகட்டிவ்ல வருதா? அப்ப இதோட ஆன்சர் என்னது? -2.5 வருது. அப்ப less than 0. ஓகேங்களா? சோ இந்த மாதிரி நீங்க கால்சில சப்ஸ்டிட்யூட் பண்ணியும் ஆன்சர் ஃபைண்ட் பண்ண முடியும். கால்சில ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேங்களா? சோ இப்போ நெகட்டிவ்ல வந்துச்சு. f double dash of x நெகட்டிவ்ல வந்துச்சு அப்படின்னா therefore f of x is a maximum at x is equal to 60 degree. That means pi by 3. Pi by 3 ல maximum இருக்குன்னு சொல்லிட்டோம். Next அதோட வேல்யூ ஃபைண்ட் to find maximum and minimum value. Okay? So இதை ஃபைண்ட் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன வேணும் அப்படின்னா f of x வேணும். ஓகேங்களா? f of x என்ன? sin x 1 plus cos x. So given functions. So நம்ம என்ன வேல்யூ கண்டுபிடிக்க போறோம்? மேக்ஸிமம் வேல்யூ கண்டுபிடிக்கணும். So maximum வேல்யூ ஓட பாயிண்ட் என்ன? x is equal to 60 degree. இப்பதான் ப்ரூவ் பண்ணோம். equal to pi by 3. இந்த பாயிண்ட சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? f of 60 degree equal to sin 60 1 plus cos 60. ஓகேங்களா? sin 60 ஓட வேல்யூ √3/2 plus 1 plus cos 60 ஓட வேல்யூ 1/2. So இத கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா √3/2 3/2. ஆன்சர் 3√3/4. ஓகேங்களா? சோ இதுக்கு sin 60 னா √3/2 ன்னு தெரியணும். cos 60 னா 1/2 ன்னு தெரியும். நம்ம இந்த ஃபங்க்ஷனையும் கால்சில சப்ஸ்டிட்யூட் பண்ண முடியும். ஓகேங்களா? சேம் ஃபங்க்ஷனை டைப் பண்ணி 60 டிகிரி சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா நமக்கு இந்த ஆன்சர் கிடைக்கும். ஓகேங்களா? சோ அதுக்கு முன்னாடி இந்த ஆன்சரை பாயிண்ட்ல எழுதிக்கலாமா? அப்ப ரெண்டுமே ஈக்குவலா இருக்கான்றதை செக் பண்ணிக்கலாம். சோ அது பாயிண்ட்ல எழுதுவோமா? சோ கால்சி எடுத்துக்கலாம். 3 into √3. ஓகேவா?
So divided by 4. Answer என்ன வருது 1.299. Okay. 1.299. இப்ப function கால்ஸ் டைப் பண்ணலாம். So first என்னது sin x into 1 plus cos x function. ஓகேங்களா? So sin alpha x. Okay, sin x into bracket open பண்ணிக்கிறேன் 1 plus cos alpha x cos x. So bracket close பண்ணிக்கிறேன். இப்போ function டைப் பண்ணிட்டேன். கால்ஸை கொடுக்கணும். கால்ஸ்ல என்ன வேல்யூ கொடுக்கணும் 60 டிகிரி. 60 டிகிரி கொடுத்தோம் அப்படின்னா ஆன்சர் 1.299. ஆன்சர் சேம் ஆன்சர் வந்துருச்சா? இப்போ நீங்க கால்ஸ்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணி 1.299 எடுத்துற முடியும். So f of 60 டிகிரியோட வேல்யூ 1.299. கிளியரா? So ஃபைனலா என்ன எழுதிக்கலாம்? Maximum value is 1.299 at x is equal to 60 degree or pi by 3. ஓகேங்களா? So maximum value find பண்ணிட்டோம். இப்போ இத ஜியோமெட்ரிக்ல செக் பண்ணி பார்த்தலாம். ஜியோமெட்ரிக்ல இந்த பாயிண்ட்ல வருதா, மேக்ஸிமம் கர்வேச்சர் அந்த இடத்துல டச் ஆகுதா அப்படின்றத செக் பண்ணி பார்த்துலாமா? So function f of x என்னது sin x into 1 plus cos x. இதுதான் நம்மளுடைய functions. இந்த ஃபங்க்ஷனை பாத்தீங்கன்னா இதுதான் நம்மளுடைய அந்த வேல்யூ. So வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணோம் அப்படின்னா so what's the value? pi by 3 f of pi by 3. சப்ஸ்டிட்யூட் பண்ண வரக்கூடிய வேடம் இதுதான் நம்மளுடைய மேக்ஸிமம் கர்வேச்சர்ஸ். ஓகேங்களா? சோ கொடுத்திருக்க ஃபங்க்ஷனோட மேக்ஸிமம் பிளேஸ் இதுதான், இது மினிமம் பிளேஸ். கேட்டது மேக்ஸிமம் பிளேஸ் மட்டும் தான் கேட்டிருக்கேன். அதனால அந்த பாயிண்ட மட்டும் கண்டுபிடிச்சோம். மேக்ஸிமம் பிளேஸ் என்னது pi by 3 f of pi by 3. ஓகேங்களா? சோ அதோட வேல்யூ கிளியரா? சோ ஜியோமெட்ரிலாம் பார்க்க முடியுதுல, இதான் மேக்ஸிமம் வேல்யூன்றத. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோல எதுவும் டவுட் பண்ணிருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்க. வாட்ஸ்அப் சேனல்ல ஜாயின் பண்ணுங்க, உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் கிடைக்கும். தேங்க்யூ. another video